இந்த வசனம் விசேஷமாக தீர்க்கதரிசியினிடத்திலே அனனியாவினிடத்திலே ஆண்டவர் அந்த ஆசாரியனிடத்திலே சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவன் அந்த பவுலை சந்திப்பதற்காக பயப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை குறித்து பயப்படாத, நான் புறஜாதிகளுக்கும் என்னுடைய ஜனங்களுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். பொதுவாக நம்முடைய பரிசுத்த வேதாகமம் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையையும் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது என்றால் ஒரு பாத்திரத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. நான் ஒரு கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம், நீங்களும் ஒரு பாத்திரமாக இருக்கிறீர்கள். ஒரு பாத்திரம் என்கிறது ஒரு பாத்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களிலே அது பயன்படும். நம்ம என்னதான் ஆகாரத்தை நம்ம சமைத்து வைத்திருந்தாலும் கண்டிப்பாக அதை ஏதோ ஒன்றில் வச்சு தான் நம்ம அதை சாப்பிட முடியும். அது ராஜாக்களாக இருந்தாலும் சாதாரணமான மனிதர்களாக இருந்தாலும் இந்த பாத்திரம் என்கிற ஒன்று மனிதர்களுக்கு பயன்படுகிற முக்கியமான ஒரு கருவி. அப்போ ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால், நான் அநேக ஜனங்களுக்கு உன்னை சாட்சியாய் நிறுத்தும்படி என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நேற்றைக்கு இரவிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பயன்படாத பாத்திரம் என்கிற ஒரு தலைப்பிலே ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை பேசிக்கொண்டே இருந்தார். இந்த உலகத்திலே ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்கும் போது, இல்லையென்றால் ஒரு தேவனுடைய பிள்ளையை அவரை ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் பண்ணும்போது நான் நம்புறேன், நம்ம ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நிறைய பேருக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிருபைகள் இருக்கும், நிறைய தாளந்துகள் இருக்கும். ஆனால் அவங்க எதுக்குமே பயன்பட மாட்டாங்க. தங்களுடைய வாழ்க்கையை வெறுத்து ஏதோ ஒன்றை யோசித்து, இல்லைன்னா ஏதோ யாரோ ஒரு இழப்பை பார்த்து அவங்க நிறைய பேர் பயன்பட மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார், நீங்களும் நானும் நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட பாத்திரமாக மாறணும்னா நீங்கள் பயன்படுகிற பாத்திரமாய் மாறணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது கூட எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும், நான் புறஜாதிகளுக்கு பயன்படுகிற பாத்திரமா மாறணும், என் சொந்தக்காரங்களுக்கு பயன்படுகிற பாத்திரமாய் மாறணும்னு ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஜெபிக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு பயனில்லாத, ஒரு வேண்டாத, ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்திலே இருந்த ஒரு பாத்திரம். நான் பயன்படுவேன் என்று நினைக்கல. ஆனா ஆண்டவருடைய நாமத்தில் நான் யோசிக்கிறேன், கர்த்தர் இப்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்தகார இருளிலிருந்து என்னை கர்த்தர் எடுத்து ஒரு பயனுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுகிறார். நிறைய பேருக்கு கர்த்தர் பயன்பட செய்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் நம்புகிறேன், இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் வெறுமையாய் இருக்கிற உங்களை கர்த்தர் அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் நிமித்தம் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கைகளை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றும். உங்கள் அன்னாளுடைய பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்து தான் முதல் பெயர் சபா வரைக்கும் பயனுள்ள பாத்திரமாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் அப்படியே நமக்கு செய்வாராக. ஆமென் சொல்லுங்கள். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துவதற்கு நிறைய கிருபைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார், நிறைய வரங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா அவங்க நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, பயன்பட மாட்டாங்க. அவங்க எப்படி பிறந்தாங்களோ, எப்படி வளர்ந்தாங்களோ அப்படியே அவருடைய வாழ்க்கை முடிவடைந்து விடும். நன்றாய் கவனிங்க. ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளையை பயன்படுத்துவதற்கு கர்த்தராக வந்து எல்லாத்தையும் செஞ்சிருவார் அப்படின்னு நினைக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் பயன்படுகிறது ஆண்டவருடைய கையில ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்கள் வாஞ்சையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு 6 காரியத்தை உங்களோடு பேச போகிறேன். ஒரு பாயிண்ட்ல ஒரு 3 காரியத்தையும், இன்னொரு விதத்தில் ஒரு 3 காரியத்தையும் செய்ய போறேன். நம்பர் 1, முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம். நீங்கள் 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை, 25ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். அவன் இடத்திலே இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். நீங்கள் 27வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படியானால்
அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே தாலந்துகளை ஆண்டவர் பிரித்து கொடுத்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒருவனுடைய கையிலே 5 தாலந்தை கொடுக்கிறார். இப்போ இங்கே இருக்கிறவனுடைய கையிலே 1 தாலந்து கிடைக்கிறது. ஆனால் 5 தாலந்து உள்ளவன் வந்து அந்த தாலந்தை 10 தாலந்தாய் அவன் மாற்றிவிட்டான். ஆனா இந்த 1 தாலந்தை பெற்றுக் கொள்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த தாலந்தை இவன் ஒருவேளை வந்து எனக்கு கம்மியா கிடைச்சு அப்படின்னு நினைச்சானோ என்னமோ தெரியல, எனக்கு குறைவா கிடைச்சு அவனுக்கு நிறைய கிடைச்சிச்சு, நான் ஏன் பயன்படணும் அப்படின்னு நினைச்சானோ தெரியல. ஆனால் அந்த தாலந்தை அவன் பத்திரமா வைத்திருந்தான். ஆனா அவன் பெருக்கல, அவன் பயன்படுத்தல. அதனால கர்த்தர் எஜமானன் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, அவனிடத்திலிருந்து அந்த தாலந்தை வாங்கி அவர் என்ன பண்ணாராமா, இன்னொருத்தனுடைய கையிலே கொடுத்து, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணம் அடைவான். ஆனால் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். நம்பர் 1, முதலாவதாக இங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறது உண்மை. கர்த்தர் உங்களுக்கு பாடுகிற தாளந்தை கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு ஜெபம் பண்ற தாளந்தை கொடுத்திருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தாளந்தை கொடுக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதோ ஒரு தாளந்தை கர்த்தர் கொடுக்காம இல்லவே இல்லை. ஆனா தயவு செய்து உங்க தாளந்தை புதைச்சிடாதீங்க. தயவு செய்து நீங்க அப்படியே வாழ்ந்துட்டு போலான்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கர்த்தர் கொடுத்த தாளந்தை நீங்கள் இழப்பீர்களே, ஆனால் உங்களிடத்திலிருந்து அது எடுத்து இன்னொருத்தருடைய கையிலே கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்த தாளந்தை நீங்க பயன்படுத்தாம இருந்தீங்கன்னா கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. ஏன்னா ஆண்டவருடைய வேலை ரொம்ப பெருசு, ஆண்டவர் நிறைய காரியத்தை செய்ய வேண்டும். உங்களுக்கு உள்ளது இன்னொருத்தருடைய கையிலே போகிறதற்கு முன்பாகவே நான் நம்புறேன் உங்க தாளந்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க. நான் வந்து என்னோடு கூட வேதாகம கல்லூரியில ஒரு நண்பர் படித்தார். அவரை கண்டிப்பா நாங்கள் மறக்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவர் வந்து ரொம்ப அழகாய் பேசக்கூடிய, இன்னும் ரொம்ப அழகா பாடக்கூடிய ஒரு நபர். ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, அந்த பைபிள் காலேஜினுடைய, இதுக்கு முன்னாடி அவர் ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தார். இந்த பைபிள் காலேஜினுடைய லீவில் அவர் ஊருக்கு போகும்போது பழைய ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிற நண்பர்களை அவர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ அந்த நண்பர்களை எல்லாம் அவர் சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்கு வாயேன், உனக்கு 10 நாள் லீவ் இருக்குல்ல, ஒன் டே வந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து காலேஜுக்கு போன்னு சொல்லி கூப்பிட்டாரு. இவர் திரும்பவும் விட்டு வந்த அந்த சினிமா பாட்டை ஒரே ஒரு நாளுக்காக ஒரு ஸ்டேஜில் போய் பாட ஆரம்பிச்சிட்டாரு. பாடினவரை அவங்க அப்படியே கூட்டிட்டு போய் கடைசியில் அவர் பைபிள் காலேஜுக்கு வர முடியாம பண்ணிட்டாங்க. அவர் வேதாகம கல்லூரிக்கு வரவே இல்லை. அப்புறம் வந்து ஒரு 3 வருடங்கள் நான் படித்து முடித்து நான் 4வது வருடத்தில் வார்டனா இருக்கும்போது அவர் என்னை வந்து சந்திச்சாரு. அந்த காட்சியை என்னால் மறக்கவே முடியாது. நான் வந்து அவன் கூட படித்தவன். நானும் அவரும் ஃபர்ஸ்ட் இயரில் ஒன்றா ஜாயின் பண்ணி 6 மாதம் வேதாகம கல்லூரியிலே படித்தோம். ஆனால் அவர் வந்து என்கிட்ட கையை கட்டி நின்று என்ன சொன்னாருன்னா, பிரதர் நான் நல்லா பாடுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, நான் ஒரு பாட்டு பாட விரும்புகிறேன், நீங்கள் கொஞ்சம் கேட்பீங்களான்னு கேட்டாரு. நான் லட்சங்களுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நின்று பாடியிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன். நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் ரொம்ப தூரத்தில் போயிட்டேன், நான் திரும்ப இந்த ஊழியத்தை செய்ய முடியாத அளவுக்கு போயிட்டேன். ஆனால் எனக்கு பாடுறதுக்கு ஆசையாக இருக்குது ஏசாமி பாட்டேன், உங்களுக்காக நீங்கள் மட்டும் கேட்குறீங்களா நான் பாடுறேன்னு எனக்கு முன்பாக ஒரு ஓரத்தில் போய் ஒதுங்கி நின்று ஒரு கிறிஸ்தவ பாட்டு, ஆண்டவருடைய பாட்டை பாடினார். பாடி அந்த மனுஷன் குமுறி அழுதாரு. நான் அவருடைய தோளில் கை போட்டு, பிரதர் ஏன் பிரதர் அழுறீங்க, ஏன் பிரதர் அழுறீங்க? இல்லை பாஸ்டர், எங்கிட்ட ஆண்டவர் நிறைய கிருபை கொடுத்திருந்தாரு, எனக்கு நிறைய தாளந்து கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு தான் தெரியும்ல நான் எவ்வளவு அழகா கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியவன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா தாளந்துகளையும் நான் இழந்து நான் வெறுமையா நிற்கிறேன் பிரதர், நான் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனா நான் நிற்கிறேன், நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு என்னிடத்துல கண்ணீர் விட்டார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க தாளந்தை தயவு செய்து புதைச்சு வைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. இங்க இருக்கிற நிறைய பேரை ஆண்டவர், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை உங்களை கர்த்தர் எப்ப தெரிஞ்சுக்கிட்டார் தெரியுமா? தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆபத்துகள் உங்களுக்கு வந்துருச்சு. ஆனா அந்த ஆபத்துல இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை ஏன் காப்பாத்தினார்னா, நீங்க கர்த்தருக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாறுவீர்கள் என்றுதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களுக்கும் மரணத்திற்கும் ரொம்ப தூரம் இல்லை.
உங்களுடைய மரணம் உங்களுக்கு பக்கத்துல போயிடுச்சு, ஆனா கர்த்தர் உங்கள் ஜீவனை காப்பாற்றி இருக்கிறார். இவ்வளவு தூரம் அற்புதம் செய்து தாளந்துகளை கொடுத்து ஜீவனை திரும்பி கொடுத்த கர்த்தருக்கு நீங்க என்ன செய்தீர்கள், என்ன பண்ணினீர்கள்? ஒரு குடும்பத்திற்காக வாழ்வதற்காக ஆண்டவர் உங்களை அழைச்சாரு, ஒரு பிள்ளைகளை மட்டும் பார்க்கிறதற்காக ஆண்டவர் உங்களை அழைச்சாரு. நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய நடுவில் எல்லாரும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை கிருபையாய் பயன்படுத்தும், நான் ஏதாவது ஒண்ணு உமக்காக செய்யணும் ஆண்டவரே, நான் யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பயன்படாதவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு வருகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னா, உங்களிடத்திலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுப்பாராமா. நீங்கள் வேதத்தில் ஒரு மனுஷன் அப்படி வாசிக்க முடியும், எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 14வது வசனம், இப்பொழுதும் உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த சவுலை ஆண்டவர் கர்த்தருடைய ஊழியத்திற்காக கர்த்தர் அழைத்தார். எங்கிருந்து ஆண்டவர் அவனை எடுத்தார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது பென்னியமின் கோத்திரத்திலே அவனுடைய கோத்திரம் மிகவும் சிறிய கோத்திரம். ஆண்டவர் முதலிலே கழுதையை தேடும்படியாக போன இவனுக்கு ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து, இல்லப்பா முழு இந்த நாடும் இஸ்ரவேல் ஜனங்களும் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்குது, நீ அடுத்து ராஜாவாகணும், கர்த்தர் உன்னை தேடுறாருன்னு கழுதையை தேட போனவனை ஆண்டவர் ராஜாவாய் கர்த்தர் மாற்றிட்டாரு. இப்போ அந்த ராஜாவாய் ஜனங்களுக்கு முன்னாடி அவனுக்கு அறிவிப்பு கொடுக்கிற அந்த நாளில் வேதம் சொல்லுகிறது, இந்த சவுல் என்ன பண்ணாராமா, ஐயோ நான் இதுக்கு தகுதி இல்லை, நான் இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு ஸ்டேஜா ரெடி ஆயிருச்சு, ஜனங்கள் வந்துட்டாங்க, பிரதிஷ்டை பண்றவர் வந்துட்டாரு, அவனை ராஜான்னு அங்கீகரிக்கிறவர் வந்துட்டாரு. ஆனா இவன் மட்டும் என்ன பண்றான் அப்படின்னா ஒளிஞ்சு ஓடுனாராமா. அவ்வளவு கீழ நிலைமையில இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஒன்னும் இல்லாம இருந்தது இடத்துல இருந்து கர்த்தர் அவனை எடுத்தார். ஆனா இந்த சவுல் ராஜா என்ன பண்ணாருன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய மனம் போன போக்கில் போனதுனால வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடைய ராஜ்ய பாரத்தை நிலைநிறுத்தணும்னு நினைச்சேன், நான் உன் மூலமா நிறைய பயன்படணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ நீ என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாததுனால உன்னிடத்திலிருந்து அதை எடுத்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு சின்ன பையன், ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவனுடைய கையில அந்த தாளந்தை நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அவன் கையிலிருந்து எடுத்து இன்னொருத்தருடைய கையில கொடுத்தாரு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சில காரியங்கள், சில அபிஷேகம், சில தாளந்து உங்களிடத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா உங்களிடத்திலிருந்து எடுத்து இன்னொருத்தருடைய கையில கொடுத்து அவங்க பயன்படும் போது நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. அது நீங்க நிற்க வேண்டிய இடமா இருக்கும், அது நீங்க பேச வேண்டிய இடமா இருக்கும், அது நீங்க சாட்சியா நிற்க வேண்டிய இடமா இருக்கும். ஆனா வாழ்க்கையில நீங்க தவறிட்டீங்க. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் ரொம்ப அன்பா சொல்றேன். நான் சொல்றேன், ஒரு தாளந்து கூட என் வாழ்க்கையில இருந்த மாதிரி எனக்கு தெரியல, எதுலையுமே இல்லை. ஆனா ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்ன்ற ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு. அந்த ஆசையை கர்த்தரிடத்துல கொடுக்கும்போது, கொஞ்சம் கிருபையா கொடுக்கும்போது, ஆண்டவரே இன்னும் எனக்கு கிருபை தேவை, இன்னும் எனக்கு அபிஷேகம் தேவை, நான் நிறைய செய்யணும், நான் நிறைய செய்யணும், சாகிறதுக்கு முன்னாடி நிறைய செய்யணும். இந்த ஒரே ஒரு எண்ணம் பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்புறேன் கர்த்தர் இன்னும் கிருபை மேல கிருபையை கர்த்தர் தந்துட்டே இருக்கிறாரு. ஸோ இன்னொருத்தர் நீங்க நிற்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தரை நிற்க வைக்கிறதுக்கு உள்ள கர்த்தர் சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னிடத்தில் இருந்து பறித்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நானே செய்கிறேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா ஒரு விஷயம் சாட்சி சொன்னார். ஒரு வாலிப தம்பி தனக்கு தான் கூட பிறந்த 5 வாலிப தங்கச்சிங்க, அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா ரொம்ப சீக்காளி, அந்த முழு குடும்பத்தையும் இவன் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனா ஊழியம் செய்யறதுக்கு அவ்வளவு ஆசை. அப்ப என்ன பண்ணானாமா, ஊழியம் செய்யணுன்ற ஆசையில
ஒவ்வொரு மாதமும் போய் பிளட் கொடுத்து அதில் வர்ற பணத்தை அவங்க அந்த ஊழியத்துக்கு அனுப்பி சொன்னானாமா, ஐயா இந்த மாதிரி நான் வந்து ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் என்னால் வர முடியாது, அதனால செய்கிற உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு காணிக்கையாவது கொடுக்கணும்னு நான் அனுப்பியிருக்கிறேன், இதை ஊழியத்துக்கு பயன்படுத்துங்கன்னு அந்த சகோதரன் எழுதியிருந்தாராமா. அவர் அந்த சாட்சியை படிச்சுட்டு அதனால தான் நான் வந்து இவ்வளவு தீவிரமாய் கஷ்டத்தில் கூட ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போது இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக பயன்படுகிறவங்கள நம்ம நிறைய பேர் தெரியாது. சிலர் உயிரை பணயம் வைத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள், சிலர் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க. பிரதர், உங்கள் கூட வேலை செய்கிற ஒருத்தருக்கு இயேசுவை பற்றி நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருப்பீங்களா? 7 வருடத்திற்கு முன்பாக நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப தம்பி அவரோடு கூட பணிபுரிகிற ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தார். அவருக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது. அவர் கையில் நிறைய கயிறெல்லாம் கட்டியிருந்தார், நிறைய பெரிய பட்டை வச்சுட்டு வந்தார். அப்போ ஜஸ்ட் வந்து நின்ன உடனே அவன் என்கிட்ட சொன்னான், பாஸ்டர் என்னுடைய ஃப்ரெண்டு இவர் அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லி அவருக்காக சும்மா ஜஸ்ட் ஒரு ஜெபம் பண்ணேன். 7 வருஷம் தாண்டி அவர் கடந்த நாளிலே நம்முடைய திருச்சபைக்கு வந்தார். என்கிட்ட வந்து கேட்டார், என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். நான் சொன்னேன், உங்களை பார்த்தது மாதிரி தெரியுது, ஆனால் அவ்வளோ ஞாபகம் இல்லை சார், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனோடு சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்தேன், அன்னைக்கு இயேசுவை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு அந்த பையன் மேலே பயங்கரமான வருத்தம் சார். இவ்வளோ பெரிய ஆண்டவரை, இவ்வளவு நல்ல ஆண்டவரை ஒரு நாள் கூட அவன் எனக்கு சொல்லலை சார். அவன் எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு சொல்லலை. நான் பிடிச்சி நல்லா சத்தம் போட்டு விட்டான் அவனை. ஏண்டா ஒரு நாள் எனக்கு இயேசுவை பற்றி எனக்கு சொல்லியிருப்பியா? இவ்வளவு நல்ல ஆண்டவர், இவரை மட்டும் 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் தெரிஞ்சிருந்தா நான் எதையுமே இழந்திருக்க மாட்டேன்டா, நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். எனக்கு சொல்லாம விட்டான் ஃபாதர், அவன் மேலே பயங்கரமான கோபம் அப்படின்னாரு. அப்போ நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய பிள்ளையை அவங்க கேட்கறதும் கேட்காததும் நமக்குரியது அல்ல. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்மை கர்த்தர் உருவாக்கிறதுக்கு இருக்க நோக்கமே என்ன அப்படின்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன பண்ணணும்னா நீங்க பயன்படணும். நான் நம்புறேன் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணுன்ற ஆசை மட்டும் உங்களுக்கு இருக்குமானால் உங்களுக்கு பணம் தேடி வருங்க, உங்களுக்கு மதிப்பு தேடி வருங்க, உங்களுக்கு உயர்வு தேடி வருங்க, சமாதானத்தை கர்த்தர் தேடி வர பண்ணுவார். எனக்கு கொடுக்காததை கர்த்தர் கேட்கல, எனக்கு கொடுத்திருக்கிறதை நான் உமக்காக செய்யணும். ஆமேன் சொல்லுங்கள். ஸோ உங்களிடத்துல இருக்கிற தாளந்தை கர்த்தர் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இயேசுவே எனக்கு ஒரு கிருபை தாரும், நான் உங்களுக்காக பயன்படணும் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், ஆண்டவரே நாம் பயன்படணும், ஏதோ ஒரு விதத்தில் நாம் பயன்படணும். ஒரு ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறது ஒரு பயன்படுகிறது. நான் சொல்ல ஏதோ ஒரு விதத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தருக்காக எதையாவது செய்யணுன்ற ஒரு ஆசை என்னுடைய இருதயத்துக்குள்ள வருவதாக, இப்பொழுது பிரசங்கம் பண்ணும்போது வருவதாக. நீர்தானே இந்த உயிரை காப்பாற்றினீர், நீர்தானே என்னை நடத்தினீர் ஆண்டவரே, நீர் மட்டும் கைவிட்டிருந்தால் நான் இதற்கு முன்பாக நிர்மூலமாயிருப்பேனே ஆண்டவரே, நான் வீணாய் போயிருப்பேனே. என்மேல் நீர் வைத்த இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் உமக்காக ஏதாவது உமக்காக செய்யும்படியாய் எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் பயன்படுங்க. எதுக்குள்ள அப்படின்னு சொன்னால், உங்களிடத்துல இருந்து கர்த்தர் பிடுங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுமா? கேட்கல, யாருமே உங்களை என்கரேஜ் பண்ண வேண்டாம், யாருமே உங்களை தட்டி கொடுக்க வேண்டாம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மேடைகள் எல்லாம் அவங்களுக்கு போட்டு கொடுத்தாதான் ஊழியம்னு நினைக்கிறாங்க. நான் நம்புறேன் இந்த மாதிரி மேடைகளுக்கும் மைக்குகளுக்கும் நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு செய்வதற்காக எது நேரிடுகிறதோ அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் தேவையானதை கர்த்தரே உங்களுக்காக கொண்டு வந்து தர வல்லவராய் இருக்கிறார். தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஊழியம் செய்கிறது பெரிய பாக்கியம், கர்த்தருக்காக பயன்படுவது பெரிய பாக்கியம். ஆமேன் சொல்லுங்கள். இப்ப பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உன்னிடத்திலே இருக்கிற தாளந்து எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீ கர்த்தருக்காக பயன்படு. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, பயன்படு. உங்க தாளந்து ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ பயன்படு. ஆமென். சிலருக்கு என்ன கஷ்டம்னா, அவங்க கேள்வி கேட்பாங்க, உனக்கு நடந்துச்சான்னு கேட்பாங்க. நான் நம்புறேன் உலகத்திலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு நடக்கிறத வச்சு நம்முடைய ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு என்கிறது நமக்கு கொடுக்கிற பொருளோ நமக்கு கொடுக்கிற வெளி வாழ்க்கையோ அல்ல, நமக்கு பரலோக ஆயத்தமாகிறது. ஆமேன். யார் அதை சொன்னாலும் அதை குறித்து நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஆமேன் சொல்லுங்க.
நம்முடைய மோகன் சிலாசரஸ் ஐயாவை வந்து எத்தனையோ இடத்துல எத்தனையோ பேர் வந்து குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு இல்லைன்னு எத்தனையோ கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனையோ வருத்தப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவர் ஒரு நாள் கூட அந்த ஊழியத்தை என்ன பண்ணலைன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. சில நேரங்களிலே சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார், சிலது அவருடைய கையில் வச்சிருப்பாரு. அதை குறித்து நம்ம என்ன கேள்வி என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அதனால உங்களுடைய ஆசீர்வாதத்தை வைத்தல்ல, சொல்ல வேண்டியது உங்க கடமை. கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அடுத்த வாரம் நீங்க திருச்சபைக்கு வரும்போது, இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ள யாராவது 10 பேருக்காவது நீங்க என்ன பண்ணணும்னா சுவிசேஷம் சொல்லணும், ஆண்டவரை பற்றி சொல்லணும், உங்க சாட்சியை சொல்லுங்க, ஏதாவது ஒரு இடத்துல வழி நடத்துங்க, இல்லைன்னா ஒரு ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தாளந்து இருக்குதோ அதை செய்யுங்க. ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவதற்கு வல்லவரா இருக்கிறார். அந்த ஆத்துமா கெட்டு போயிடுச்சுன்னா கணக்க கர்த்தர் வேற யார்கிட்டையும் கேட்க மாட்டாரு, உங்கள்கிட்ட மட்டும்தான் கணக்க கேட்பாரு கர்த்தர். உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவர்களுடைய கணக்கு உங்களிடத்துல தான் கேட்கப்படும். ஆண்டவரே, என்னிடத்துல நீ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இன்னொருத்தருக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. நம்பர் 2, இரண்டாவதாக நீங்க வந்து வாசிக்கலாம். எண்ணாகமும் 8ஆம் அதிகாரத்திற்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்க எண்ணாகமும் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க போகிறோம். எண்ணாகமும் 8ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி வேலையை சேவையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவல் காக்கிறதற்கு தங்கள் சகோதரரே கூட ஊழியம் செய்வதை அன்றி வேறு ஒரு சேவகம் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்றார். கவனிங்க, இந்த வார்த்தையை வாசிங்க. 50 வயதிற்கு மேல், அந்த முந்தினாவது 25வது வசனத்தை வாசிக்கும் போது, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு. ஹலோ, ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் இங்க தாளந்தை கொடுக்கிறாரு, ஊழியத்திற்காக அவர்களை அழைக்கிறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ் தாண்டினதற்கு பிறகு, ஒரு வயது தாண்டினதற்கு பிறகு ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை கர்த்தர் கொண்டு வராராமா. கவனிங்க, ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை நீங்க முதலாவதாக நீங்க என்னன்னா இன்னொருத்தருக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பயன்படுத்தணும். நம்பர் 2, ரெண்டாவது, உங்களுக்கு வயசாகிறதுக்குள்ள நீங்க பயன்படுத்திடணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, வயது ஆகிறதுக்குள்ளாக பயன்படுத்துங்கள். ஆமே, அந்த வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க எத்தனை பேருக்கு இங்கே இருக்கிறவங்க 50 வயதிற்கு மேல் உள்ள நிறைய பேருக்கு ஊழியம் செய்ய ஆசையா இருக்கும், சர்ச்சுக்கு ஓடி வர்றதுக்கு ஆசையா இருக்கும், எங்கேயாவது மிஷினரி ஊழியத்துக்கு போகலாம் அப்படின்னா தாராளமா போறதுக்கு எல்லாம் ஆசையா இருக்கும். ஆனா அவங்களுக்கு மனசுல ஆசை இருக்குது, ஆனா உடம்புல என்ன இல்லை, கேட்கல. நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்தை நீங்கள் பயன்படுத்தாமல் போவீர்களேயானால் நீங்க நிறைய பேர் வயசாகும் போது ரொம்ப யோசிப்பீங்க. நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நீங்க யாரும் எப்படி போயிடக்கூடாதுன்னா வெறும் கையாய் போயிடாதீங்க, வெறும் கையாய் போயிடாதீங்க. அங்க போகும்போது நீங்க சம்பாதித்த, நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்த ஏதோ ஒன்றை குறித்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா கர்த்தர் கிரீடத்தை உங்களுக்கு தரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஊழியம் செய்ய ஆரம்பிச்சா உங்களை அறியாமலே பரிசுத்த வாழ்க்கைக்கு நீ நடத்தப்படுவீங்க. அதனால ஆண்டவரே, எனக்கு பெலன் இருக்கும் போதே, எனக்கு பெலன் இருக்கும் போதே. அதான் ரொம்ப அழகாய் பாடக்கூடிய ஒரு தாயார், ரொம்ப அழகா பாடுவாங்க. இப்பவும் அவங்களுக்கு வந்து பாட்டு வரும், ஆனா ரொம்ப வயசாயிட்டாங்க, அவங்களால வீட்டை விட்டு வெளியே போக முடியல. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? ஊழியத்திற்காக கெஞ்சுறாங்க. ஆண்டவர் என்ன சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த பாட்டு ஊழியத்தை கர்த்தர் தந்தாரு. ஆனா கணவனாரோட உள்ள சண்டை, ஒரே எரிச்சல், கோபம், மனசுக்குள்ள வீண் பிடிவாதம், அப்படியே சண்டை, நான் வரமாட்டேன் அப்படின்ற சில குணங்களால அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த எந்த தாளந்தையும் அவங்க என்ன பண்ணலைன்னா பயன்படுத்தவே இல்லை. ஆனா இன்னைக்கு எதை மிஸ் பண்றாங்க தெரியுமா? எல்லாரும் ஊழியம் செய்யும் போது இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, நான் இப்படி பண்ண வேண்டியவா, ஒரு காலத்துல நான் இப்படி இருக்க வேண்டியவா. இன்னைக்கு துக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஆனா எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தட்ட ஆண்டவர் தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு. உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க சிஸ்டர், பிரதர், உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. போனை பார்த்தே உங்களுடைய நேரத்தை கடத்திடாதீங்க. சொந்தங்கள்கிட்ட பேசியே உங்க நேரத்தை கடத்திடாதீங்க. நான் நம்புறேன், இந்த உலகத்திலிருந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக செய்யணும். நீங்க வெறுங்கையா போயிடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய பலன் குறைகிறதுக்கு முன்னாடி
சத்தமா சொல்லுங்க, என் பலன் குறைகிறதுக்கு முன்னாடி, என் பலன் குறைகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும் ஆண்டவரே, ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. வரும் காலத்துல நான் செய்ததை நினைத்து நான் மகிழ்ச்சி அடையணும் ஆண்டவரே, நான் சந்தோஷப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு ஒரு காலகட்டம் தான், ஒரு வயசு வரைக்கும் தான் இந்த வேகம், இந்த பலன் வந்து ஒரு வயசு. நிறைய பேர் என்னிடத்துல சொல்லுவாங்க, இந்த வயசுல நீங்க இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, இந்த வயசுல இவ்வளவு வேகமா ஓடாதீங்க. இல்ல, அவங்க வந்து அவ்வளவு நம்ம மேல அன்பு வச்சு தான் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குது, அவங்க நேசிக்கிறதுனால, நம்முடைய ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸா இருக்கிறதுனால தான் அவங்க பண்றாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எத்தனை காலம் ஓட முடியும்னு நினைக்கிறீங்க? என்னதான் பூஸ்ட் சாப்பிட்டாலும் ஹார்லிக்ஸ் சாப்பிட்டாலும் நமக்கு ஆயுசு நாளுன்னு கேட்கல. அவ்வளவுதான். ஒரு ஏஜ் தாண்டிட்டா அந்த வயசுக்கு பிறகு நம்ம நினைச்சா கூட இவ்வளவு வேகமா என்ன பண்ண முடியாது. அதனால அதான் காற்று இருக்கும் போதே தூற்றிக்கொள் என்று சொல்றாங்கல்ல. இப்ப பலன் இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும்னா, கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சிடணும். வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உனக்கு ஆண்டவர் வாலிப நாட்களில் இயேசு அறியக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறாரு. நீ தயவு செய்து ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று பண்ணுப்பா, ஏதாவது பண்ணுப்பா. நான் நம்புறேன். என்னுடைய ஊழியம் எப்போ ஆரம்பிச்சு தெரியுமா? நான் வந்து 8ஆம் வகுப்புல படிக்கும்போது ஊழியம் செய்ய ஆரம்பிச்சேன். எப்போ? 8th ஸ்டாண்டர்டு. 8ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என் மேல வச்ச பெரிய கிருபை, அவருக்கு சேவை செய்வதற்கே கர்த்தர் பலன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாட தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது. தெரிந்தது ஒண்ணே, எங்க ஊர்ல பஜனைன்னு வாங்க, இங்க வந்து கேரல் ரவுண்ட்ஸ்னு சொல்லுவோம், எங்க ஊர்ல பஜனை. அப்போ அந்த சின்ன வயசுலயே அந்த கேரல் ரவுண்ட்ஸ் போய் ஊழியம் பண்ணி, ஊழியத்திற்காக அவ்வளவு விருப்பம், அவ்வளவு ஆசை. ஆனா நான் நம்புறேன், ஒருவேளை கர்த்தர் பரலோகத்துல போனாருன்னா எனக்கு நிறைய வச்சிருப்பாருன்னு நான் நம்புறேன். ஆமென். தூக்கத்தை தியாகம் பண்றதுக்கு ஒன்று வச்சிருப்பாரு, தொண்டை தண்ணி கத்தி கத்தி பிரசங்கம் பண்றதுக்கு ஒன்று வச்சிருப்பாரு. என் வாழ்நாளிலே நான் அவருக்கு சேவை செய்வதற்கு அவர் என்னை நம்பினது எனக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். நான் இதை ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்னுடைய வாழ்க்கையில எதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறனோ இல்லையோ, அவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கூட அப்படிதான் கேட்பேன், ஆண்டவரே எதுல வேணாலும் வரட்டும், ஆனா இதுல மட்டும். ஏன் அப்படின்னா, என் பெருமைக்காக இல்ல, சாகிற வரைக்கும் உங்களுக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டே செத்துறேன் ஆண்டவர். என் ஜெபத்திலேயே பெரிய ஜெபம், கர்த்தருக்கு சித்தமானா இதை நடப்பிக்கட்டும். சாகிற அன்னைக்கு கூட ஒரு 3 பிரசங்கத்தை பண்ணி தாங்க சாகணும். ஆமென். பாஸ்டர் ஃபர்ஸ்ட் 3rd ஆராதனை பேசினார், 2வது ஆராதனைக்கு பேசினாரு, 3வது ஆராதனைக்கு நம்ம வர வேண்டியதாயிடுச்சே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய விருப்பம் அதான். மரணம் வரைக்கும், மூச்சு போகிற வரைக்கும் என் மூச்சு கூட கர்த்தருக்காகவே. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளில் ஒரு பிள்ளைய ஊழியத்திற்காக பிரதிஷ்டை பண்ணுங்க. நான் சொல்றேன், முழு நேரமாய் ஒருவேளை போகக்கூடிய வசதிகள் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், பரவாயில்ல. இன்னைக்கு முழு நேரம் ஊழியக்காரங்க நிறைய பேர் ஊழியத்திற்காக வந்து சும்மாவே இருக்கிறாங்க. ஊழியத்திற்காக வந்து எதுக்கு சும்மா இருக்கணும்? அதற்கு மாறாக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அரை நேரம் ஊழியம் செய்யுங்க. வேலை செய்கிற இடத்துல ஊழியம் செய்யுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஊழியம் செய்யுங்க. கடந்த நாட்களில் ஒரு தாயும் ஒரு தங்கச்சியும் ஒரு சகோதரனும், அப்பா இல்ல, அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஆராதனை முடிச்சுட்டு போனா ஒரு 70-80 பேருக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுப்பாங்களாம். நைட்டு சனிக்கிழமை நைட்டு அவங்க தூங்க மாட்டாங்களாமா. நைட்டு ஃபுல்லாக சமையல் எல்லாத்துக்கும் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு காலையில் நம்ம சர்ச்சுக்கு வந்து ஆராதனை அட்டன் பண்ணிட்டு இப்போ முடிச்ச உடனே பைக் எடுத்துட்டு போயிடுவாங்க. என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு சாப்பாடு பொட்டலத்தை ஒருத்தருக்கு கொடுத்து ஏசப்பாவை பற்றி சொல்லி அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு வாரம் இதை செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதை இவங்களை கர்த்தர் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் நம்புறேன், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். யாரும் கனம் பண்ணாட்டாலும் கர்த்தர் கனம் பண்ணுவார். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு செய்த ஊழியத்தை நிறைய பேர் அற்பமா நினைக்கலாம், நிறைய பேர் மறந்திருக்கலாம், உங்களுக்கு கைத்தட்டே கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு செய்கிற உங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, எதுக்குள்ள நீங்க செஞ்சிடணும்? பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பலன் குறைகிறதுக்கு முன்னாடி. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பலன் குறைகிறதுக்கு முன்னாடி வந்துடணும். அவ்வளவுதான். அது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்பர் 3, 3ஆவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கலாமே. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 19ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாமா?
19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கன்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமகன் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாய் கண்டது. ஹலோ, நன்றாய் கவனிங்க. இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் சொல்றாரு லோத்தை பார்த்து, நான் இந்த தேசத்தை அழிக்க போறேன், உனக்கு யாராவது சொந்தக்காரங்க யாராவது இருந்தா நீ உடனே போய் அவங்களை என்ன பண்ணு, நீ இந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போ, அவங்களையும் நீ காப்பாற்றி கொள்ளலான்னு சொல்றான். உடனே இவருக்கு என்ன தோணுதுன்னா, சரி நம்முடைய பிள்ளைங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ண போற பசங்க இருக்கானுல்ல, அவங்களை எப்படியாவது காப்பாத்தலான்னு சொல்லி அவர் பட்டணத்துக்குள்ள போறாரு. போயிட்டு அவங்கள பார்த்து சொல்றாரு, இந்த பட்டணம் அழிக்கப்பட போகுது, வாங்க வெளியே போலான்னு பார்த்தா அவர்களுடைய பார்வைக்கு அது எப்படி இருந்துச்சாமா? கேட்கல அப்படின்னா அதுக்கு கரெக்டான விளக்கம் என்னன்னா, இந்த அது அவங்க கிண்டல் பண்றாங்க அப்படின்னா அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா நான் சில நேரங்களில் யோசிப்பேன், இந்த டீன்ஸ் இருக்காங்க பாருங்களேன், இப்போ இருக்கிற சின்ன டீன்ஸ், ஒரு காலத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு ப்ரேயர் நான் வச்சு அவங்களுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி காமிச்சோம், அவங்களுக்கு முன்னாடி பப்பட்டி எடுத்து பேசி காமிச்சேன் நான். அப்போ நிறைய பேர் கையை தட்டி அந்த பிள்ளைங்க எல்லாம் என் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணாங்க, என் கூட சேர்ந்து அந்த பிள்ளைங்க பப்பட்டுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த டான்ஸும் நான் ஆட முடியாது, அந்த பப்பட்டும் நான் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்றது சுத்தி வளைச்செல்லாம் பண்ண வேண்டாம், சும்மா நிற்கிற இடத்துல கையை காலை ஆசா போதும், உடனே அதான் பெரிய ஆக்ஷனாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு நான் போய் ஒரு பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பசங்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ பாஸ்டர், உங்களுக்கு டான்ஸே வரல, உங்களுக்கு ஆக்ஷனே வரல, நீங்க 90 கிட்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஊழியம் நீங்கள் ஏன் செய்ய வேண்டும், இப்பவே ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னா, 10 வருஷத்துக்குள்ள இந்த உலகம் ரொம்ப அழகா சேஞ்ச் ஆயிரும், அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்குள்ள போயிடும். அவ்வளவுதான், அப்டேஷன் ஆயிட்டே இருப்பாங்க. நமக்கு எத்தனை வருஷம் கத்த தர்றாருன்னு தெரியாது. ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நான் நம்புறேன், இந்த மனுஷன் மட்டும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ள போகும்போதே சுவிசேஷம் ஆரம்பிச்சிருந்தாருன்னா, 10 பேர் ஆயத்தப்படுத்தி இருந்தாருன்னா, இன்னைக்கு அவர் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே வரும்போது கூப்பிட்டா 10 பேர் வந்திருப்பாங்க. ஆனா அந்த தாளந்தெல்லாம் பயன்படுத்தவே இல்லை, வேடிக்கை பார்த்தாரு, நடு ரோட்ல உட்கார்ந்தாரு, வாயை பார்த்துட்டே இருந்தாரு. இப்போ ஒரு காலகட்டம் வருது, ஆண்டவர் சொல்றாரு, உன் மருமகள்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லும்போது கலவன மாதிரி, இப்போ இந்த காலம் என்ன காலம், இப்போ என்ன சமயம், நாங்கெல்லாம் 5G 6G 7Gன்னு போயிட்டு இருக்கிறோம், நீங்க என்னடா 2Gல உட்காந்துருக்கிறீங்க, பைத்தியமா உங்களுக்கு, கிண்டல் பண்ணாங்களாமா. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு காலகட்டத்தில் நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது அவ்வளவுதான், உங்களுடைய வார்த்தைகளையும் உங்களுடைய வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஜெனரேஷன் வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜெனரேஷனுக்கு நீங்க கர்த்தருக்கு என்ன பண்ணணும்னா ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்குது? நான் சொல்றேன், நீங்க ஆசைப்படுங்க, உங்களுக்கு வழிகளை யார் திறப்பார்னா கர்த்தரே திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்முடைய திருச்சபையிலே அம்மன் குளத்துக்கு பக்கத்தில் வர ஒரு பிரதர் அவங்க ஒரு கடை வச்சிருக்காங்க. மத்தியான நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் வேணாலும் காசு இல்லாதவங்க ஃப்ரீயாக சாப்பிட்றலாம், அப்படி ஒரு கடை வச்சிருக்காங்க. இல்லைன்னா கொஞ்சமாக பணம் கொடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கடையின் மூலமாய் எத்தனையோ 1000 பேரை கர்த்தருக்குள்ள நடத்துறதுக்கு அவங்களுக்கு கர்த்தர் காரணமாக இருந்தார். இப்படி மறைஞ்சிருந்து நிறைய பேர் கர்த்தருக்காக செய்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இங்கே பலன் இல்லைனாலும் எங்கே பலன் இருக்கும்னா பரலோகத்தில் பலன். ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நான் செய்யணும், அதற்காக நான் ஊழியம் செய்கிறதுக்காக என் சாட்சியை காத்துக்கணும், நான் ஊழியம் செய்கிறதற்காக நான் பொறுமையா இருக்கணும், நான் ஊழியம் செய்கிறதற்காக நான் விட்டு கொடுக்கணும், நான் ஊழியம் செய்கிறதற்காக தாழ்ந்து போகணும். ஆமேன்னு சொல்லுவோம். சிலருக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஆசை இருக்குது, ஆனா திருந்ததுக்கு ஆசை இல்லை. அவங்க மாற மாட்டாங்க, அவங்க கோவப்படுவாங்க, அவங்க எல்லா ஊழியம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பண்ற சாட்சி இல்லாத ஊழியம் ஒரு நாளும் செல்லுபடியே ஆகாது. முதல்ல உங்களுடைய சாட்சி தான் உங்களுக்கு ஊழியமே. நீங்க சாட்சியா மட்டும் வாழுங்க, நீங்க வாயில சொல்ல வேண்டியது அவங்க பார்வையிலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமென் சொல்லுங்க. பாடலாமா? அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஊழியம் செய்வது பாக்கியமே,
அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்துடுவாரே, அதன் பலன் அவரே நமக்கு கொண்டு வருவார். ஆமென் சொல்லுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று அதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடும். கரங்களை மேல தட்டி, ஜீவனுள்ள இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்து சொல்லுவோம். வாழ்ந்திடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ 3 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். நம்பர் 1, முதலாவதாக எதுக்கு முன்னாடி ஊழியம் செய்யணும்? நீங்க உங்களுடைய கிருபையை இன்னொருத்தருக்கு கர்த்தர் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருங்க. புரியுதா உங்களுக்கு? சில தரிசனத்தை ஆண்டவர் சும்மா சொல்ல மாட்டாரு. சில வாய்ப்புகள் திடீர்னெல்லாம் திறக்காது. ஆண்டவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறதுனால அந்த ஊழியத்தை உங்க கையில கொடுப்பாரு. அவருக்கு பரமராஜாவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? சிஎம் அவருக்கு உங்களுக்கு சொந்தக்காரர்னு வச்சுங்களேன், அவருக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கறது மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. என்ன பண்ணுவீங்க? நீங்க கஞ்சியா கரைச்சி கொடுப்பீங்க? எத்தனை நாள் ப்ரிப்பரேஷன், யார்கிட்டெல்லாம் கேட்பீங்க, அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, அவருக்கு எப்படி பார்த்தெல்லாம் செய்வோம். அப்போ சில நேரத்தில் பரம ராஜாவுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு தர்றாரு. ஆமேன் சொல்லுங்கள். அதனால நீங்க நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு கொடுக்கிற அந்த தரிசனத்தை கண்டிப்பா கர்த்தர் இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாரு. அவருக்கு பொறுத்த அளவில் அந்த தரிசனம் நிறைவேறணும். ஆனா இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் வர்றேன், ஆண்டவரே நான் இருக்க. இன்னொன்னு சொல்றேன், கவனிங்க. தேவன் உங்களுக்கு ஊழியத்துல ஜெபம் நடத்துறதுக்கோ, ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கோ, ஒரு கூட்டுறதோ, ஒரு பெருக்கிறதோ, ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தாருன்னா நான் நம்புறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த ஊழியத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. ஆமேன். அங்க பேசலாம், விரோதமா எழும்பலாம், அந்த ஊழியத்திலிருந்து உங்களை எடுக்கிறதுக்கு பிசாசு என்னென்ன திட்டம் போடுவானோ எல்லா திட்டமும் சொல்லிடுவான். அந்த ஊழியத்தை நீங்க விடணும்னா அடுத்த அதை விட ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை விட்டு நீங்க வெளியே வரணும். கர்த்தர் வளர்த்துறாரு, அடுத்த அனுபவத்துக்கு போறாரு. அது வரைக்கும் என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்க மனசுக்குள்ள என்ன மட்டும்தான் முன்னாடி நிக்கணும்னா, இது கர்த்தருடைய ஊழியம். இது யாருடைய ஊழியம்? இது மனுஷன் கொடுத்தது இல்ல. சிலர் பாத்தீங்க அப்படின்னா, யாராவது ஒன்று சொல்லிட்டா போதும், உடனே நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் இனி அதை பண்ண மாட்டேன், நான் இனி அதை செய்ய மாட்டேன், நான் இனி அங்க வர மாட்டேன். நான் சொல்றேன், ஊழியத்தை கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரங்களா, கர்த்தரா? ஊழியத்தை கொடுத்தது சர்ச்சினுடைய மூப்பரா, ஆண்டவரா? ஊழியத்தை கொடுத்தது பாஸ்டரா, ஆண்டவரா? ஊழியம் பாஸ்டருக்கு செய்றீங்களா, கர்த்தருக்கு செய்றீங்களா? கேட்கல. கர்த்தருக்கு. கர்த்தருக்கு நீங்க கொடுத்த ஊழியத்தை ஒரு நாள் நான் என்ன பண்ண மாட்டேன்னா, விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? கேட்கல சத்தமா. ஊழியம் செய்யறது ஆசீர்வாதம். நம்பர் 1 சொல்லுங்க. முதலாவது, இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி. நம்பர் 2, ரெண்டாவது, உங்க பலன் குறைகிறதுக்கு முன்னாடி. நம்பர் 3, மூன்றாவது, உங்க பீரியடு, உங்களுடைய அந்த பார்ட் ஆஃப் அந்த டைம் அப்படின்னா அப்டேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்க ஊழியத்தை கிருபையா செஞ்சிருங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னொரு 3 காரியத்தை ஒரே லைன்ல சொல்றேன். 1, எதிர்ப்பின் மத்தியில நீங்க பயன்படணும். எப்படி பயன்படணுமாமா? நீங்க வேதத்துல கிதியோனை குறித்து வேதம் சொல்கிறது, அவனை சுற்றி பயங்கரமான எதிர்ப்பு இருக்குது. ஆனா அந்த நேரத்தில் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அவன் போய் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். அப்ப கர்த்தர் யாரை பார்க்க வர்றார் அப்படின்னா, கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சோ உங்களை சுற்றி எதிர்ப்புகள் வருகிறது என்கிறதற்காக ஒரு நாள் ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்க என்ன பண்ணிக்க கூடாது,
பயன்படுறது நிறுத்திடக்கூடாது. ஈசாக்குக்கு ஏசேக்கில் பிரச்சனை வந்துச்சு, சரி, சித்னாவில் பிரச்சனை வந்துச்சு. ஆனா அவனுடைய ஒரே ஒரு கான்செப்ட், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் பயன்படுகிறத, நான் நீரூற்ற கிளியர் பண்றதை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா விட மாட்டேன்னு ஒரு முயற்சி எடுத்தான். கர்த்தர் அவனை நிலைநிற்க பண்ணினாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நம்பர் 1 முதலாவதாக, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் என் ஊழியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். நம்பர் 2 இரண்டாவதாக, மற்றவர்கள் நம்மை மட்டம் தட்டும் போது நம்ம ஊழியத்தை விட்டுறக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, மற்றவர்கள் உங்களை குறைத்து பேசும்போது, நீ எல்லாம் பாடுறது பாட்டா, நீ எல்லாம் பண்றது பிரசங்கமா, நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு உங்களை குறைவா பேசும்போது, நான் நம்புறேன் காக்கைக்கும் தன் குஞ்சு. ஆமாம், நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு மேடை போட்டு நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் கூப்பிடும். 5000 பேருக்கு ஆண்டவர் போஷிக்கிறாரு. அந்த 5000 பேரை போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து போட்டை எடுத்துட்டு போய் கடல்லையா மீன் பிடிச்சிட்டு வந்தாரு? கேட்கல. அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பேக்கரியில போய் பன் ஆர்டர் பண்ணாரா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்ன செஞ்சாரு? இங்கே ஒரு என்ன பையன், பெரிய பையன் இல்ல, சின்ன பையன், அவனுடைய கையில 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. ஆனா அவங்க அம்மா அப்பா பசிச்சா சாப்பிடுங்கன்னு கொடுத்து விட்டாங்க. நம்ம பிள்ளைங்களா இருந்தா என்ன பண்ண தெரியுமா? பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும்போது இடையில ஓபன் பண்ணி ஒன்னொன்னா பிச்சு வாயில போட்டிருப்பான். நமக்கு ஓபன் பண்ணும்போது என்னடா மீன் நாத்தம் அடிக்குது அப்படின்னு திறந்தோன்னு குபியல் நடிக்கும்ல. ஆனா அந்த சின்ன வயசுலயே ஆண்டவர் பேசுற வார்த்தையில அவன் மதிமயங்கி போயிட்டான் பாருங்களேன். அவ்வளவு உன்னிப்பா ஆண்டவருடைய வார்த்தையை கவனிச்சிருக்கிறான். அவங்க அம்மா கொடுத்த சாப்பாட்டையே அவர் என்ன பண்ணிட்டாரு, மறந்துட்டாரு. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனுடைய கையில 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. உடனே ஆண்டவர் சொன்னாரு, 5000 பேரை போஷித்து மிச்சம் எடுக்கிறதுக்கு இது போதும்பா, இது போதும்பா. இன்னைக்கு வரைக்கும் அந்த சின்ன பையனை குறித்து நம்ம பேசுறோம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சில நேரங்களிலே யார் நம்மை மட்டம் தட்டினாலும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக தானே பாடுறீங்க, நீங்க ஆண்டவருக்காக தானே ஊழியம் செய்றீங்க. அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை, ஆண்டவரே எனக்கு ஒரு விருப்பத்தை தாங்க, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, இந்த சத்தத்தை கேட்குற நீங்க எல்லாருமே ஊழியம் செய்யறதுக்கு ஆசைப்படணும். நீங்க பரலோகத்துக்கு வரும்போது வெறுங்கையா யாரும் வந்துடவே கூடாது. நீங்க விரும்புறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமேன். ஆண்டவரே, நல்ல உற்சாகமா நீங்க இருந்தாதான் கர்த்தர் செய்வார். அப்படியே உற்சாகமா இருந்தாதான் கர்த்தர் அந்த பொறுப்புகள் எல்லாம் உங்களை நம்பி ஆண்டவர் தருவார். அதான் ஒரு திருச்சபையில மழைக்காக ஜெபம் பண்றதுக்காக பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாரு. அப்போ எல்லாரும் மழைக்காக ஜெபம் பண்றதுக்காக உபவாசம் விட்டு வந்துட்டாங்க. எல்லாரும் உபவாச ஜெபம் முடிச்ச உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, உபவாச ஜெபம் முடிக்கவே மழை கொட்டுன்னு கொட்டுது. அப்ப எல்லாருமே உடனே கை தட்டி பாஸ்டரே பிரசங்கத்தில் அனௌன்ஸ் பண்ணாம முடிக்கும் போது, பாருங்க ஆண்டவர் நம்முடைய உபவாச ஜெபத்தை கேட்டு உடனே கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னாராம். இவங்க எல்லாரும் ஜெபம் முடிச்சுட்டு மழை முடிஞ்சு வெளியே போலான் போது ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் கொடையை திறந்து வெளியே போனானா. அப்ப இவங்க அத்தனை பேருக்கும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்துச்சாமா. ஆண்டவர் சொன்னாராமா, நீங்க 1000 பேர் ஜெபம் பண்ணதுனால மழை பெய்யல, நீங்க 1000 பேர் ஜெபம் பண்ணீங்க, ஆனா உங்க ஒருத்தர் கூட என்ன இல்ல, விசுவாசம் இல்ல. நீங்க ஜெபம் பண்ணீங்க, உபவாசம் பண்ணீங்க, ஆனா இந்த ஒரு சின்ன பையன் வீட்டை விட்டு கிளம்பும் போதே, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன், நான் ஜெபம் பண்ணுவேன், ஒருவேளை ஜெபம் முடிச்ச உடனே மழை வந்துச்சுன்னா நான் நனைஞ்சிருவேன்னு வீட்டுல இருந்து அவன் என்ன எடுத்துட்டு வந்தானாமா. அந்த ஒரு பையனுடைய விசுவாசம் தான் அவ்வளவு பெரிய மழை அன்னைக்கு கொண்டு வந்துச்சுன்னு ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி காமிச்சாராம். அதனால நம்ம அற்பமா தெரியும் சில நேரத்துல, மற்றவங்களுக்கு முன்னாடி ஒன்று பெருசா ஒன்றும் பண்ணாத மாதிரி தெரியும். ஆனா பரலோகம் உங்களை அங்கீகரிக்கும். நான் நம்புறேன் உங்களுக்கு அனனியாவை ரொம்ப தெரியுமா, பவுலை ரொம்ப தெரியுமா? 2 பேரையும் சொன்னா உங்களுக்கு யார் அதிகமா தெரியும்? பவுல் அப்படின்னு கொடுத்து ஒரு எஸ்ஏ கொஸ்டின் எழுத சொன்னா பக்கம் பக்கமா எழுதுவீங்க. ஆனா அனனியாவை சொன்னா ஐயோ கேட்ட மாதிரி இருக்கு பாஸ்டர் அப்படின்னுவீங்க. ஆனா அவரையே அபிஷேகம் பண்ணி ஊழியத்திற்காக அனுப்பி விட்டது யாரு? அதான். சில நேரத்துல நம்ம எங்க பாஸ்டர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அந்த கிராமத்திலே இருந்துட்டாரு. ஆனா உண்மையிலேயே என்னை வளர்த்துறதுக்கு, என்னை ஆளாக்குறது, ஊழியக்காரனா வைக்கிறதுக்கு என் பாஸ்டர் வந்து அவருடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணாரு. ஆனா பரலோகத்துல என்னை விட எங்க பாஸ்டருக்கு தான் நிறைய பலன் இருக்கும். இன்னைக்கு இத்தனை 1000 பேரை கர்த்தர் என்ன கொண்டு சந்திக்கிறாருன்னா, நான் நம்புறேன் இதுல வர ஒரு பெரிய பெர்சன்டேஜ் யாருக்கு போயிடும்? சில பாத்திரம் வெளியே தெரியும், சில பாத்திரம் வெளியே தெரியாது. ஆனா பரலோகத்துல எல்லா பாத்திரமும் மறைஞ்சிருக்காதுங்க. அதனால இந்த உலகத்துல அங்கீகாரம் இருந்தாலும் இல்லைன்னாலும் உங்களுக்கு என்ன செய்யணும் கிருபை இருக்குதோ செய்யுங்க.
நம்பர் 3, மூன்றாவது, பாடுகள் மத்தியில நீங்க ஊழியம் செய்யணும். ஆமென் செய்யுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் ஆண்டவரத்துல கேட்கலாமா? ஆண்டவரே, ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும். இல்லைன்னா எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க, அந்த பிள்ளையை நான் ஊழியத்துக்காக நான் வளர்த்துவேன். இல்லைன்னா என்னுடைய மகன்கள், என்னுடைய மகன் 2 பேரும் உங்களுக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும். ஒருவேளை முழு நேரமா அவங்க வரலைன்னா கூட நான் ஊழியத்துக்காக அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க பாடணும், அவங்க பிரசங்கம் பண்ணணும். நன்றி ஆண்டவரே. யாரோ ஒருத்தருக்கு அவங்க சாட்சியா வாழணும். எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் இந்த கிருபை கேட்குறீங்க? கையை உயர்த்தி. உங்க தாளந்துகளை வீண் பண்ணாதீங்க பிரதர் சிஸ்டர். வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபையை வீணடிச்சிடாதீங்க. ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நிறைய பேர் வித்தியாசமான இடங்களிலே வைக்கப்பட வேண்டியவர்கள். எந்த விதத்தில் ஆண்டவருடைய ஊழியம் குறைஞ்சு போயிருச்சு? நீங்க ஏன் அதை அற்பமா நினைச்சீங்க? ஊழியத்தை அற்பமா நினைக்க முடியாது. அது ஒரு பெரிய பணி, அது ஒரு பெரிய பணி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. சொல்லுவோம், குயவனே, குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல, சித்தமல்ல உம் சித்தம் நாதா. ஓ ஹல்லேலூயா. தருகிறேன் உம் கையிலே. சேர்ந்து என் சித்தமல்ல, சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கர. இப்ப சொல்லுவோம், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே, 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 உருவாக்குமே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் சொல்லுங்க இல்ல. எல்லாரும் பாஸ்டர் அம்மா மாதிரி பாட்டு பாட வேண்டிய அவசியம், எல்லாரும் பிரதர் மாதிரி கீபோர்டு வாசிக்க வேண்டிய அவசியம். உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள்கிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் உங்கள்கிட்ட இல்லாத எதையுமே கேட்கல. கர்த்தர் சொல்றாரு, இருக்கிற இந்த பலத்தோட போ. எத்தனை நாள் டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க? எத்தனை காலம் டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க? நேரத்தை இழக்காதீங்க. கற்பை இழக்கிறதும் நேரத்தை இழக்கிறதும் ஒண்ணுதான். கற்பை இழந்தாலும் கிடைக்காது, நேரத்தை இழந்தாலும் கிடைக்காது. வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு நல்ல அறிவிப்பு கொடுக்குறேன். ஒரு டைமை வேஸ்ட் பண்ணாதப்பா. நீ இந்த உலகத்தை விட்டு போகும்போது வெறுங்கையா போகக்கூடாது. சிலரை பார்ப்பேன், ரோடு முழுக்க போனை பேசிட்டு இருப்பாங்க. என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல. ரோட்டு முழுக்க பஸ்ல ஏறினா அங்க ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு போன் பண்ணி, உங்க சர்ச்சு தானே வர்றாங்க, அவ வண்டியில ஏறினான்னா இறங்குற வரைக்கும் பேசிட்டே இருப்பான். கொண 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 பேசிட்டு மெதுவா பேசி யார்கிட்ட தான் பேசுறான்னு தெரியல ஃபாதர். ஒரு 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 கண்டக்டர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம சர்ச்சுக்கு வரவர். ரெகுலரா ஒரு இடத்துல இருந்து கண்டக்டர் அவர் சொல்லுவார், என்ன பேசிட்டே இருக்கா பாஸ்டர். அது மாதிரி சிஸ்டர்ஸும் அப்படிதான். நான் சொல்றேன், இது எதுக்கு நீங்க ரொம்ப எதுக்கு பேசணும்? உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லையா? நீங்க அந்த அந்த நாடகம் பார்க்குற நேரத்தில் செய்யலாம் இல்லை பிரதர்.
நீங்க யார்கிட்ட ரொம்ப பேசுறீங்களோ நீங்க பேசி அவமானம் தான் பட போறீங்க. அவங்க உங்களை கஷ்டம் தான் படுத்த போறாங்க. தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, வெளியே சுத்துறதுக்குன்னு, வெளியே நம்ம வந்து என்ஜாய் பண்ணி ஏதோ ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அதுவே வாழ்க்கையா இருக்க முடியுமா? ஓயாம டெய்லி உரம்பரையே வீட்டில் வந்துட்டு இருந்தா என்னங்க வாழ்க்கை? அது சிலருக்கு அது வரலன்னா பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சட்டி சோறு ஒரு நாள் வச்சாதான் அவங்களுக்கு திருப்தி. அதான் ஒரு அண்டா சோறு வச்சு ஒரு 25 பேருக்கு என்ன கொடுக்கணும்? அப்படியே ஜாலியா அப்படியே இப்படி பண்ணிட்டு சோறு கொடுத்து நைட்டு போனால்தான் நிம்மதி. எத்தனை நாளைக்கு நீங்க இன்னைக்கு அப்படி பண்றது நாளைக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா மாறும். லிமிட், எல்லாத்துக்கும் லிமிட்டேஷன். நான் இருக்கிற நேரத்தில் கத்தருக்கு நான் ஏதாவது என்ன பண்ணுவேன்னா, ஸோ உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இருக்கிறது ஏதாவது ஒன்று செய்யுங்க, இருக்கிறது ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க, வாய்ப்பை கத்தரே உங்களுக்கு தருவார். உடைய கைகளில் இருக்கிற காணிக்கைகளை, தசம பாகங்களை உயர்த்தி கத்தரிடத்தில் காண்பித்து, ஆண்டவரே என்னுடைய உழைப்பினுடைய வருமானம் மட்டுமல்ல, என்னுடைய உழைப்பும் ஒரு நாள் உமக்காக மாறணும். சொல்லுங்க, நான் ஆசைப்பட்டேன் ஊழியம் செய்யணும்னு, முடியல. ஆனா என் பிள்ளை உமக்கு ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை வயதான தாய் தகப்பனை யாராவது இருப்பீர்களே, ஆனால் நீங்க ஒருவேளை ஊழியம் செய்ய ஆசைப்பட்டது நடக்காம போயிருக்கலாம். ஆனா சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளை ஊழியம் செய்யணும்னு நான் விரும்புறேன். நன்றியப்பா. இந்த காணிக்கைகள் தசம பாகங்களை 1000 மடங்கு ஆசீர்வதி. இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டுக்கொண்டு காணிக்கை செலுத்துறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை கடந்து வரட்டும். உங்க பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுதும் உம்முடைய பிள்ளைகளுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான வாரமாய் மாறுவதாக ராஜா. இந்த வாரம் அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக, பிரயாணங்களிலே கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு இருப்பதாக உங்க கிருபையின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.